ஆந்திரா பக்கம்லாம் கோங்குரா பச்சடி, நம்ம ஊர் சைட்லாம் புளிச்சக்கீரை துவையல். இந்த கீரையில அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குது. இந்த 2 உருண்டை சாப்பிட்டாலே போதும், பசியை தூண்டக்கூடிய தன்மை உள்ளது இந்த கீரையில. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல்ல 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா, 10 வரமிளகாயை நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சுக்கலாம். அதே வானல்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி வதக்குனீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஒரு மிக்ஸ் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூடவே ஆற வச்சு புளிச்சக்கீரையை அதில் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு கீரையை எடுத்து அது மேலே போட்டுட்டு 20 பல்லு பூண்டை நல்லா உரல நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையில 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம்.